உங்களுக்கு பார்வை தெரியாதா? கால் என்ன அப்படி இருக்கு கட்டு? அதோடு அது வந்து மேலே அதிகிடுச்சு, நடக்க நடக்க அதிகிடுச்சு. ஆனால் அது அப்படியே மேலே வந்து இந்த ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது? இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. இன்னும் சுகர் இருந்தனால கட் பண்ணிட்டாங்களா? காலை எடுக்கிட்டாங்களா? கொஞ்சம் சொல்லி கட் பண்ணிட்டாங்க. சுகரே நார்மல். எந்த ஹாஸ்பிட்டலு? எந்த ஹாஸ்பிட்டலா? ஜிஹெச். சரி. இப்போ 1 மாதம் இருக்குது. 1 மாதத்தில் எனக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க. நல்லா ஆரம்பிச்சு. அப்புறம் எதுவும் கட்டு போட்டிருக்கீங்க? நான் ஒரு பூச்சத்துக்காக கட்டு போட்டு. சரி, உங்கள் பேர் என்ன? பாண்டியராஜன். பாண்டியராஜன். என்ன வேலை பார்த்தீங்க? வேலை பார்த்தீங்க பஸ்ஸில் ரிவியரில் கண்டிக்கிறாங்க. இந்த வயசில் எல்லா வேலையும் பார்த்துருப்பீங்க. 64 வயசு ஆகுது. 64 வயசு. ஆமாம். பிஆர்பியில் செக்கராக இருந்தேன். பாலத்திட்டம் செக்கராக இருந்தேன். மருந்து டிரான்ஸ்ஃபர் செக்கராக அப்புறம் சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்கேன். இப்போ ஆட்டோ வீட்டுக்கு இதே மயங்க ஓட்டுறாங்க. அவங்க 3 பேர் இருக்காங்க. எனக்கு 3 பேருமே சரி. ஆட்டோ யார் பேரில் இருக்குது? ஆட்டோ இன்னொரு செகண்ட் தான் வாங்கினேன் 2012. ஆட்டோ உங்கள் பேரில் இல்லை. அப்புறம் எப்படி உங்கள் ஆட்டோன்னு சொல்லலாம்? உங்கள் ஆட்டோன்னு எப்படி சொல்லலாம்? சொல்லலாம், சொல்லலாம். இல்லைங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் நான் பணக்காரன்னு நான் சொல்ல முடியாது. என்கிட்ட இல்லைன்ற தடமாட்டத்தான் ரோட்டில் நிற்கிறீங்க. ரைட்டு. இல்லைங்களா? சரியில்லை. அடிக்கிறாங்களா? ஆமாம், அதனால தான் இங்கே வந்து எனக்கு 10 நாள் அடிச்சு நல்லா மாறி போச்சு. வீட்டில் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன். மூட்டை 32 வயசு ஆகும். 2வது பையனுக்கு 22, இன்னொரு 21, இன்னொரு 2 வயசு தான் இருப்பாங்க. என்ன பண்ண பெரியவன் சரக்கு தண்ணி அந்த தண்ணி எல்லாம் அவங்க 2 பேரும் நல்லா வளர்த்துட்டேன். எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. அடுத்து விட்டேன். அவன் ஓடிசி சக்கரா டயர். அதெல்லாம் விடுங்க. உங்களை நீங்கள் அவர் வந்து நீங்கள் நல்லா வளர்க்கலன்னு சொல்லி அவர் உங்களை கொடுமைப்படுத்துறாரு. பயங்கரமான கொடுமை. நீங்கள் வெளியேறிட்டீங்க. அடிச்சு இப்போ அடுத்து என்ன ஸ்டேஜில் செய்யலான்றீங்க? இங்கே எப்படி இருக்கீங்களே, எப்படி இந்த வாக்கர் வச்சு நீங்கள் நடந்துக்கிறீங்க? எனக்கு ஏதாவது அரைக்கலை வேணும். ஹோமில் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? குளிக்க எல்லாம் செய்து நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. சரி, ஹோமில் சேர்த்து விட்டா போயிடுவீங்க. சினிமா நடிச்சிருக்கேன். எஸ்காராக போவேன், கவுன்சிலராக போவேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வயதில் வந்து எல்லாமே கடந்து வந்திருப்பேன். சரிங்களா? இன்றைக்கி நம்ம நிலை என்ன? இது வந்து என்ன செய்யலாம்? சரியா? வயதில் எல்லாமே வந்திருப்போம். அழகாக இருந்திருப்போம், எல்லாமே இருந்திருப்போம். எல்லாம் கடந்து வந்து எல்லாம் அந்த தவறி அனாதை அணிக்கையில் அதை வந்து நம்ம சொல்லு வந்து எங்கேயும் எடுபடாது. நான் எத்தனையோ அனாதைகளை தூக்கி ஏற்றி விட்டதில் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு இத்தனை நாள் சொன்னாங்க, அப்புறம் திரும்ப ஒன்றா சொன்னாங்க. வயசில் என்ன பழக்கம் ஒன்று இருக்கலாம், ரோட்டில் ஏதாவது வேணா இருந்திருக்கலாம். ஒரு ஹோமுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மாறிக்கிறது. அவங்க கொடுக்குற சாப்பாடு இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க. என்ன சாப்பாடு கொடுங்கனாலும் சாப்பிட்டு குளிச்சுட்டு இது பண்ண பாருங்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ஜிஹெச்சில் நான் சேர்த்து விட்றேன். நாளைக்கு வரேன், கேளுங்க, சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இதோட கெட்ட பார்த்தாங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. கட்டை எடுத்துடணும். மாற்றுத்திறனாளி கார்டு வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இது இப்போ தான் 4 மாதம். மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை உண்டுங்க. அதை நீங்கள் ஜிஹெச்சில் பண்ணுங்கள். ஜிஹெச்சில் உங்களுக்கு வேணால் அட்மிஷன் போட்டு விட்டு அங்கேயே பண்ண சொல்லி வேணால் செய்கிறதா தான் செய்கிறேன். நீங்கள் நாளைக்கு வரேன், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை முடிவு எடுப்போம். நாளைக்கு வர்றேன். இப்போ விட்டுருங்க, நான் உங்களை நீ தான் பார்த்துருக்கேன். நாளைக்கு வர்றேன், சொல்லுங்கள். அப்படி ஓகேன்னா அதுக்கு ஒரு முடிவு எடுத்து சவால் வைக்கிறேன். ஜிஹெச்சில் ஏற்றி விட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது இல்லை, அதே பேசலை. இப்போ நீங்கள் உங்களை தானே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்கள இல்லை, நான் அதை கேட்கவே இல்லை. நீங்கள் எதுக்கு அதுக்கு வரீங்க? இப்போ அங்கே போகணும்னா அதை நாளைக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், சொல்லுங்கள். நான் அந்த வேலைக்கே வரலையே. நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்கேயோ போய் எனக்கு இருந்தால் போதும், அப்படி அடைக்கலம் தான் கேட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே போகிறீங்க. சரிங்களா? நாளைக்கு வரேன்னு சொல்லுங்கள். ஜிஹெச்சில் ஏற்றி விடாத 108 ஏற்றி விடுறேன். காலை கெட்டு எடுத்துடணும், கெட்டு பார்ப்பேன். புண்ணு வந்தால் புண்ணு ஆற்றுவேன். மாற்றுத்திறனாளின்ற ஒரு அடையாளத்துக்கு பதிவேன். உங்களுக்கு ஒரு உதவித்தொகை கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஏதாவது ஹோமில் சேர்த்து விடுச்சோம். சரிங்களா? அவங்க பேர் என்ன சொன்னீங்க? பாண்டியராஜன். அப்பா பேர்? பார்ப்போம்.